தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் கேப்டன் இன்றைக்கு நானே சற்றும் எதிர்பாராத அளவு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக கேப்டன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நான் என்றைக்குமே உங்கள் அண்ணியாக, உங்களுக்கு உறுதுணையாக கேப்டன் கொடுத்த நமக்கு அந்த வேலையை சரியாக செய்து, எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ, எந்த லட்சியத்திற்காக நாம் இந்த தேமுதிக என்ற கட்சியை தலைவர் ஆரம்பித்தாரோ, உங்கள் அத்தனை பேரோடும் இணைந்து அந்த லட்சியத்தை நிச்சயம் வெல்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லார்கிட்டயுமே நான் சொல்றேன். நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் அத்தனை பேருடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு கட்சி. கேப்டனுக்கு இன்னைக்கு கடைகோடி தொண்டர் வரைக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு உண்மை தொண்டர் தான் நம்மை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டனை பற்றி ஒரு வார காலத்திற்கு முன்பு ஏதேதோ வதந்திகளை எல்லாம் நீங்கள் பரப்பினீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்னாடி கட்சி வேஷ்டியை கட்டி தலைவர் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் உங்கள் முன்னாடி உட்கார்ந்திருக்கார். இன்றைக்கு 18வது செயற்குழு பொதுக்குழு கூடியிருக்கிறது. தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை என் தலையிலே சுமந்திருக்கிறார். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கேப்டனின் மனைவியாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். பிறகு உங்கள் அண்ணியாக உங்களோடு நான் வாழ்ந்தேன். பிறகு தலைவர் பார்த்துதான் இந்த பொருளாளர் பதவியை எனக்கு கொடுத்தார். அதே போல இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கேப்டன் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்காருன்னா இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. உங்களோடு நான் கேட்டுக்கிறேன், என்னோடு இணைந்து தலைவரின் லட்சியத்தை நாம் வென்றெடுக்க என்னுடன் உழைக்க தயாரா? கேப்டன் எந்த நோக்கத்திற்கு இந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த லட்சியத்தை நாம் அடையும் வரை நமக்கு ஓய்வு இல்லை 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 என்பதை உங்க முன்னாடி நான் சொல்றேன். உங்கள் அண்ணியாக, உங்கள் பொருளாளராக, உங்கள் பொது செயலாளராக தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்த பணியை நிச்சயமாக நிறைவேற்றி வருகின்ற 2024 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய லட்சியம் 2026 அது நிச்சயம் ஜெயிக்கும் என்பதை உங்க முன்னாடி நான் சொல்றேன். எனவே பத்திரிகையாளர்களே, இந்த செயற்குழு பொதுக்குழுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்பதை தெரிவித்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.